श्रीमते रामानुजाय नमः। तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरम् अशीशमत्. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரமான அம்சங்கள் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்ற அவாவுடன் இது தொடரப்படுகின்றது. இது ஒரு உபன்யாச தொடர். இந்த தொடரிலே மேலும் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரமான அம்சங்களை எல்லாம் அனுபவித்து வருவோம். இந்த தொடரானது நன்றாக தலை கட்டப்பட வேண்டும் என்று எம்பெருமானார் திருவடிகளிலே பிரார்த்தித்து நிற்போம். எம்பெருமானாரை பற்றின ஸ்லோகம் இது. தஸ்மை ராமானுஜாரியாய நமः பரமயோகினே. அந்த எம்பெருமானாருக்கு, அந்த ராமானுஜருக்கு வணக்கம். பரமயோகியாக திகழக்கூடிய எம்பெருமானாருக்கு வணக்கம். ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரானாம் அந்தர்ஜ்வரம் அசீஷமது. எந்த ஒரு ராமானுஜர் ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரங்கள் இந்த மூன்றினுடைய அந்தர்ஜ்வரத்தை போக்கினாரோ அந்த எம்பெருமானாருக்கு வணக்கம் என்றது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேப கிரமத்திலே அனுசந்திக்கப்படுகின்ற ஸ்லோகம். 3 சொன்னார்கள் நம் ஆச்சாரியர்கள். எம்பெருமானார் என்ன பண்ணார்? ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரங்கள் இவற்றினுடைய உள்ஜுவரம், உள்ளே பொதிந்திருக்கக்கூடிய ஜுவரத்தை போக்கினார் எம்பெருமானார். ஸ்ருதினா என்ன, ஸ்மிருதினா என்ன, சூத்திரம்னா என்ன? ஸ்ருதி என்பது நாம் எல்லோரும் அறிந்தது, வேதம் என்றதுதான் ஸ்ருதி. அது அபௌருஷயமானது. இன்னார் சொன்னார் என்பது கிடையாது. எம்பெருமானும் சொன்னது அப்படின்றது கிடையாது. பகவான் சொன்னது வேதம் அப்படின்றது நம்ம சம்பிரதாயம் கிடையாது. வேதம் என்றது அபௌருஷயம். அநாதி காலமாக அப்படியே சொற்கள்லாம், சில சொற்கள்லாம் இருக்கு. அதுதான் வேதம். இவ்வளவுதான். அந்த வேதமானது பிரம்மத்தை அறிவிக்கும் என்பதுதான் மேல நம்ம பார்க்க போற விஷயம். ஸ்மிருதி என்றது ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரம். அந்த மூன்றிலே ஸ்ருதி என்றது பார்த்தாயிடுத்து. அடுத்தது ஸ்மிருதி என்றது வேதத்தினுடைய அர்த்தத்தை உட்கொண்டு மகரிஷிகள் சொன்னவை, அவைகள்தான் ஸ்மிருதிகள். வேதத்தினுடைய அர்த்தத்தை உட்கொண்டு ஏன் மகரிஷிகள்லாம் சொல்லணும்? வேதத்தை யார் அத்தியனம் பண்ண முடியுமோ, யார் கற்க முடியுமோ அவர்கள் பார்த்து அவர்களே தெரிஞ்சுக்க வேண்டியது தானே என்றால், அந்த காலத்திலேயே இந்த காலத்துல வேத அத்தியனம் யாருமே பண்றது கிடையாது. அதனால நமக்கு முதல்ல வேதத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேத அத்தியனம் பண்ணா கூட அவ்வளவு சாமர்த்தியம் கிடையாது வேதத்தினுடைய அர்த்தத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த காலத்துல இருக்கட்டும், அந்த காலத்திலேயே கூட பெருத்த ஞானிகளுக்கும் கூட வேதத்தினுடைய தாத்பரிய அர்த்தம் அப்படின்றது சரியாக கைவரவில்லை. ஆகையினால ரிஷிகள்லாம் என்ன பண்ணார்கள் அப்படின்னா, மனு போன்றவர்கள் மிகவும் பெருத்த ஞானத்தை உடையவர்கள், உபாசனத்தினால எம்பெருமானுடைய அருளை பெற்றவர்கள். அவர்கள் என்ன பண்ணார்கள்னா, வேதத்துல விப்ரகீரணமாக அங்கங்கு பரவி இருக்கக்கூடிய அர்த்தத்தை எல்லாம் சேகரித்து ஸ்மிருதி என்ற கிரந்தத்திலே அவர்கள்லாம் வெளியிட்டார்கள். அப்போ ஸ்ருதி ஆயிடுத்து. அடுத்தது ஸ்மிருதி. ஸ்ருதி வேதம் என்றது அபௌருஷயம், யாருமே சொன்னது கிடையாது. ஸ்மிருதி என்றது பௌருஷயம். சில பௌருஷயம் என்றால் சில புருஷர்கள் சொன்னது. எந்த புருஷர்கள்? மகா புருஷர்கள், மனு முதலான ரிஷிகள். அவர்கள் சொன்னதுதான் ஸ்மிருதி. அவர்கள் எதற்காக சொன்னார்கள்? வேதத்தினுடைய அர்த்தமானது நம்போல்வாருக்கு நேரே புலப்படாது. ஆகையினால் ஆங்காங்கு சிதறி இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் சேகரித்து நமக்காக கொடுத்தார்கள் ஸ்மிருதி மூலமாக ரிஷிகள். ஸ்ருதியாயிரத்து, ஸ்மிருதியாயிரத்து. மூன்றாவது சூத்திரம். சூத்திரம் என்றது என்ன என்றால் ஸ்ருதி, அதே போல ஸ்மிருதி. இந்த ஸ்மிருதியில வேதத்துல ஆங்காங்கு இருக்கக்கூடிய விப்ரகீரணமான சிதறி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் கொடுத்துடுவார்கள் ரிஷிகள். ஆனா இந்த வேதத்துல சில அர்த்தங்கள்லாம் முரண்பட்டதாக இருக்கும். அதற்கென்ன பதில்? அந்த பதிலை கொடுப்பதற்காக தான் சூத்திரங்கள் வந்துள்ளன. இப்ப வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு உபனிஷத்துல ஒரு மாதிரி சொல்றது, உபனிஷத் கூட போக வேண்டாம். உபனிஷத் என்றது வேதத்தினுடைய அந்தம், வேதாந்தம். முழு வேதத்தை 2 பாகமா பிரிப்பார்கள். கர்ம பாகம், அதே போல பிரம்ம பாகம், பூர்வ பாகம், உத்தர பாகம் என்று முழு வேதத்தை 2 பாகமாக பிரிக்கிறார்கள் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். முழு வேதத்திலையும் ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லியிருக்கும், இந்த கர்மத்தை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கும். மற்றொரு இடத்துல அதுக்கு நேர் விருத்தமாக சொல்றா போல இருக்கும்.
அப்ப என்ன பண்றது? இந்த விரோதத்தை எல்லாம் எப்படி போக்குறது? மறுபடியும் நமக்கு சந்தேகம், எப்படி போக்குறதுன்னு நமக்கு தெரியாது. அதற்காக தான் இன்னும் சில ரிஷிகள்னா சூத்திரங்கள் மூலமாக அந்த விரோதத்தை போக்கி கொடுக்கிறார்கள். நமக்கு சந்தேகம் வர இடத்துல இப்படிதான் யோசிக்கணும் என்று தெளிவுபடுத்துகிறார்கள். அதுதான் சூத்திரம் என்றது. ஆக வேதம் அபௌருஷேயம் யாருமே சொல்லாதது. இரண்டாவது, ஸ்மிருதி என்பதும் பௌருஷேயம். பல மகரிஷிகள் வேதத்திலே சிதறி இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் சேகரித்து நமக்கு கொடுக்கிறது தான் ஸ்மிருதி. சூத்திரம் என்றது வேதத்திலே முரண்பாடு எங்கெங்கெல்லாம் தோன்றுமோ அந்த முரண்பாட்டை எல்லாம் எப்படி போக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் ரிஷிகள். அது சூத்திரங்கள் மூலமாக என்று இந்த ஸ்ருதி, ஸ்மிருதி, சூத்திரம் மூன்றையும் ஞாபகம் வச்சுக்கணும். உடையவர் என்ன பண்ணார்? இந்த ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கப்படுகின்றது? உடையவர் என்ன பண்ணார் என்று ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரானாம் அந்தர்ஜ்வரம் அசீஷமது. ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரங்கள் இவற்றினுடைய உள்ஜ்வரத்தை எம்பெருமானார் போக்கி அருளினார். என்ன ஜுவரம் வந்தது என்றால், 2 விதமாக ஜுவரம் வரும் இந்த மூன்றுக்குமே. வேதம், அதாவது ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரங்களுக்கு 3 விதமான ஜுவரம் வரும். முதல்ல பாக்கியர்களிடத்திலிருந்து ஒரு ஜுவரம். பாக்கியர்கள் என்றால் பகிஹி இருப்பவர்கள் பாக்கியர்கள். பகிஹி என்றால் வெளியே, வேதத்துக்கு புறம்பாக இருப்பவர்கள் தான் பாக்கியர்கள். அதாவது வேதத்தை ஒரு பிரமாணமாக, வேதம் சொல்வது சரிதான் அப்படின்னு ஒப்புக்கொள்ளாதவர்கள், அவர்கள் தான் பாக்கியர்கள். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நாஸ்திகர்கள், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நாஸ்திகர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், இவர்கள் யாருமே வேதத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. இவர்கள் எல்லோருமே பாக்கியர்கள். இவர்களாலும் வேதத்துக்கு ஒரு பாதம் வந்து சேரும். அந்த பாதத்தை கூட போக்கிடலாம். யார் யாரெல்லாம் வேதத்தை ஒத்துக்கிறார்களோ எல்லாருமே சேர்ந்து, அப்படிதான் இப்போ நடக்கிறது. யார் யாரெல்லாம் வேதத்தை ஒத்துக்கிறார்களோ எல்லாருமே சேர்ந்துதான் வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவர்களை நிராகரணம் பண்றார்கள் அப்படின்றது அது கொஞ்சம் சுலபமான காரியம் என்று கூட தோன்றலாம். அதற்கு பிறகு அந்தர்ஜுரம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இந்த உள்ஜுரமானது யாராலே வருது என்றால் குதிருஷ்டிகளால. குதிருஷ்டிகள் என்றால் என்ன? குத்சிதா திருஷ்டிகி ஏஷாந்தே குதிருஷ்டயம். யாருக்கு குச்சிதமான கோணலான திருஷ்டி, கோணலான பார்வை யாருக்கு இருக்கோ அவர்கள் தான் குதிருஷ்டிகள். இவர்கள் வேதத்தை ஒப்புக்கொண்டாச்சு. வேதத்தை ஒப்புக்கொண்டு அதுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது நேரம் ஒரு அர்த்தம் தோணும். அதை எடுத்துக்காம கோணலான ஒரு திருஷ்டியோட, கோணல் பார்வையோட ஒரு அர்த்தத்தை பார்த்து, இந்த வால்டன் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றார்கள் இல்லையா, சிம்பிளா அர்த்தத்தை சொல்லிட்டு போயிடலாம். இல்ல என்னுடைய மேதா விலாசத்தை நான் காட்டணும், காம்ப்ளிகேட் பண்ணி நான் சொல்ல போறேன் அப்படின்னு பண்ணா அதுதான் குச்சிதமான திருஷ்டி. நம்மளுடைய சம்பிரதாயம் ராமானுஜ சம்பிரதாயம். இதுல இருக்கக்கூடிய பக்ஷபாதத்தினால நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனா அது என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லிடுறேன். இந்த ராமானுஜ சம்பிரதாயத்துல மேலும் மேலும் பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் எம்பெருமானார் சிம்பிளா சொல்லிட்டு போறார். இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு போறார். காம்ப்ளிகேஷனே பண்ணல எம்பெருமானார் அப்படின்னு கண்டிப்பா தோணும். இது நம்மளுடைய சம்பிரதாயத்தில் நாம் இருக்கிறபடினால மற்றவர்களுக்கும் அதே மாதிரிதான் தோண போறது. எங்களுடைய ஆச்சாரியர்கள் சிம்பிளா சொல்லிட்டார், உங்களுடைய ஆச்சாரியர் தான் காம்ப்ளிகேட் பண்ணிருக்காரு அப்படின்னு. ஏதோ ஒண்ணு அவரவர்களுக்கு அவரவர்கள் குதிருஷ்டிகள். இப்ப ராமானுஜ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய நமக்கு வேதத்தினுடைய அர்த்தத்தை தப்பா சொல்ற மற்றவர்கள் அவர்கள்லாம் குதிருஷ்டிகள். அவர்களால இந்த ஸ்ருதி, ஸ்மிருதி, சூத்திரம் இந்த மூன்றுக்கும் அந்தர்ஜுவரமானது வந்தது. உள்ளே இருக்கக்கூடிய ஜுவரமானது வந்தது. ஏன்னா இவர்கள்லாம் எல்லாத்தையும் ஒத்துண்டாச்சு. ஒத்துண்டு தப்பான அர்த்தம் சொல்றபடியினால இப்போ கிட்டத்தட்ட ஆவியேன் பள்ளியிலே பட்டு தெரிப்பரே அப்படின்னு பிள்ளான் ஆழ்வாரை பத்தி சொல்லுவார் அப்படின்னு ஒரு சரித்திரம் வரும். அது பாகம் எதுக்காக அப்படின்றது இருக்கட்டும். இங்க தாத்பரியம் என்ன அப்படின்னா, மாம்பழம் கிடைச்சாச்சு, அது வாயில வைக்கும் பொழுது பல்லுல பட்டு கீழே விழுந்துருது அப்படின்னா இவ்வளவு நெருங்கி வந்தாச்சு ஆனாலும் எழுந்துட்டோமே அப்படின்ற கதை தான் இங்க அந்தர்ஜுவரமானது இந்த ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரங்களுக்கு சேர்ந்தது. இப்பொழுது எம்பெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா, சரியான அர்த்தங்களை நான் சொல்லி இவற்றையெல்லாம், இந்த ஜுவரத்தை எல்லாம் போக்கினார் என்றுதான். ஆக ஸ்ருதி அப்படின்றது சுலபமா எல்லாருக்குமே புரியக்கூடிய விஷயம்தான். அது யாருக்கும் சந்தேகம் இருக்காது. ஸ்மிருதி என்பதையும் மறுபடியும் சொல்ற, வேதத்தினுடைய அர்த்தங்கள் சிதறி இருக்கிறதெல்லாம் கொடுத்தார்களே ரிஷிகள். எது மூலமா கொடுத்தார்கள்? ஸ்மிருதிகள் அது மூலமா கொடுத்தார்கள். சூத்திரங்கள் அப்படின்றது எதற்காக வந்தன என்றால், வேதத்திலே முரண்பாடு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போக்குறதுக்காக வந்தவைதான் சூத்திரங்கள் என்றது. இந்த வேதம் இருக்கு, அதை 2ஆ பிரிப்பார்கள். பூர்வ பாகம், உத்தர பாகம் என்று. கர்ம பாகம், பிரம்ம பாகம் என்று. பூர்வ பாகம், பூர்வம்னா முன்னாடி, முன்பு இருக்கக்கூடிய பாகம். அது ஏன் முன்னாடி இருக்கிற பாகம் அப்படின்னா, நம்ம வேத அத்தியனம் பண்ணும் பொழுது முதல்ல இந்த சமீதை இதைதான் அத்தியனம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் உத்தர பாகத்தை அத்தியனம் பண்ணுவோம். உபனிஷத் அப்படின்றதுதான் உத்தர பாகம். அதுவே பிறகுதான் அத்தியனம் பண்ணுவார்கள் இப்ப அத்தியனம் பண்ணக்கூடியவர்கள்.
ஆக பூர்வபாகம் உத்தரபாகம். இந்த பூர்வபாகத்துக்கு எதுல தாத்பரியம்னா கர்மத்துல தாத்பரியம். இந்த செயலை இந்த கர்மத்தை இப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு தாத்பரியம். ஆக இந்த கர்மமானது பகவானை பிரம்மத்தை ஆராதிக்கக்கூடிய ஒரு செயல். அந்த செயலை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் பூர்வபாகம் கர்மபாகம் இருக்கு. இந்த கர்மங்களால ஆராதிக்கப்படுறவன், இதனால பிரீத்தியை அடைந்து பலனை கொடுக்கக்கூடியவன் பரமபுருஷன் எம்பெருமான். அவன் எத்தகையவன் அப்படின்னு சொல்றதுதான் உத்தரபாகம். அதுக்குதான் வேதாந்தம் என்று பெயர். அப்போ வேதம் வேதாந்தம் அப்படின்னு பிரிப்பார்கள். வேதம்ன்றதால முழு கிரந்தமே அப்படின்னு இருந்தா கூட அதனுடைய பூர்வபாகத்துக்கு வேதம் அப்படின்னு பொதுவா ஒரு பெயரும் கொடுப்பார்கள். உத்தரபாகத்துக்கு வேதாந்தம், அந்தம்னா முடிவு, வேதத்தினுடைய அந்தம், வேதத்தினுடைய அந்தமா இருக்கிறபடியான வேதாந்தம் உபனிஷத்து என்று இப்படியும் பிரிப்பார்கள். ஆக 2 பாகம் என்று பார்த்தோமா, பூர்வபாகம் உத்தரபாகம் என்று பார்த்தோமா. வேதத்துல முரண்பாடு வரக்கூடிய இடத்துல சூத்திரம் தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தோம். இப்ப வேதத்துல 2 பாகம் இருக்கு. இப்ப 2 பாகத்திலயும் முரண்பாடு வரலாம் இல்லையா? முதல் பாகம் என்ன? கர்ம பாகம். எம்பெருமான பிரீத்தி செய்யறதுக்காக கர்மங்கள் செய்ய வேண்டும். அந்த கர்மங்கள் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா அங்கேயே முரண்பாடுகள் பல வரலாம். இந்த கர்மத்தை இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு வேத வாக்கியம் சொல்றது, இல்ல இந்த காலத்துலதான் பண்ணணும் அப்படின்னு மற்றொரு வேத வாக்கியம் சொல்றது. இப்ப எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அப்போ அந்த பூர்வ பாகத்திலயும் சந்தேகம் வரும் இல்லையா? அந்த சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தனம் பண்றதுக்காக தான் ஜெய்மினி என்ற மகரிஷி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பூர்வ மீமாம்சா அப்படின்னு ஒரு அதாவது தர்ம ஜிக்ஞாசா அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு பூர்வ மீமாம்சா அப்படின்ற சாஸ்திரத்தை ஜெய்மினி மகரிஷி பண்ணினார். ஜெய்மினி மகரிஷி என்றவர் வேதவியாசருடைய சிஷ்யர். அந்த சிஷ்யர் என்ன பண்ணார்? வேதத்தினுடைய பூர்வ பாகம் கர்மங்கள் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ற இடத்துல முரண்பாடுகள்லாம் தோன்ற அந்த முரண்பாடுகளை எல்லாம் எப்படி களைய வேண்டும் என்று நமக்கு ஒரு பிரீத்தி நியாயத்தை காட்டினார். இப்படிதான் இதை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டீங்கன்னா அப்போ நீங்க வேதத்துல எங்கெங்கெல்லாம் முரண்பாடு வருதோ அந்த முரண்பாடை எல்லாம் போக்கி நீங்களே நல்லா தெள்ள தெளிவா வேதார்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும் உங்களால அப்படின்னு நமக்கு ஒரு உபகாரமா ஜெய்மினி மகரிஷி பூர்வ மீமாம்சா அப்படின்ற சாஸ்திரத்தை கொடுத்தார். பூர்வபாகத்தை பத்தி பார்த்தாச்சு. பூர்வபாகம் எதை பத்தி? கர்மத்தை பத்தி, எம்பெருமான ஆராதிக்கக்கூடிய கர்மங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்றதை பற்றி. உத்தரபாகம் நேர எம்பெருமான பத்தி, அந்த கர்மத்தினால ஆராதிக்கப்படுகின்றவன், அதனால பிரீத்தி அடைந்து பலனை கொடுக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் பகவான், அவன் எத்தகையவன் அப்படின்னு சொல்றதுதான் உத்தரபாகம். அதுக்குதான் உபனிஷத்து. உத்தரபாகம், உபனிஷத்து, வேதாந்தம் எல்லாமே ஒரே அர்த்தம்தான். வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், அந்த பாகத்துல உபனிஷத் வாக்கியங்கள் எவ்வளவு முரண்பாடு இருக்கும் இல்லையா? அந்த முரண்பாடுகள் எல்லாம் போக்குறதுக்காக தான் வேதவியாசர் ஜெய்மினியுடைய ஆச்சாரியர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த உத்தரபாகம் உபனிஷத்தினுடைய முரண்பாடுகளை போக்குறதுக்காக உத்தரமீமாம்சா சாஸ்திரம் அப்படின்றத கொடுத்தார். ஆக பூர்வமீமாம்சா ஜெய்மினி கொடுத்தது. எதுக்காக கொடுத்தார்? அந்த சூத்திரங்கள், 2மே சூத்திரங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரம் அப்படின்னு 3 பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? அதுல ஸ்ருதி ஸ்மிருதி ஆயிடுத்து, சூத்திரங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். முரண்பாடுகள்லாம் போக்கக்கூடிய சூத்திரங்கள். அதுல பூர்வபாகத்தினுடைய முரண்பாடுகளை போக்கக்கூடியது பூர்வபாக சூத்திரம், உத்தரபாகத்தினுடைய முரண்பாடுகளை போக்குறது உத்தரபாகம், அது உத்தர மீமாம்சா சூத்திரம் அப்படின்னு. ஆக இந்த சூத்திரங்கள் ஜெய்மினி ஒண்ணு சொன்னார், இன்னொன்னு வேதவியாசர் சொன்னார். இந்த சூத்திரங்களுக்கு தான் பூர்வ மீமாம்சா அப்படின்னு பெயர், உத்தர மீமாம்சா. அதே போல இந்த உத்தர மீமாம்சாவுக்கு தான் பிரம்மசூத்திரம் அப்படின்னு பெயர். வேதவியாசர் சொன்னதுதான் பிரம்மசூத்திரம் அப்படின்ற பெயரை பெற்றது. ஆக சூத்திரம் அப்படின்றது என்னன்னு பார்த்தாச்சு. இந்த சூத்திரத்துக்கு ஒரு லட்சணம் இருக்கு. இப்ப வாக்கியம் புரியறது, வேற வாக்கியங்கள் புரியறது, ஸ்மிருதியிலையும் வாக்கியங்கள் அப்படின்னு புரியறது. நம்ம பேசுற போட்டிதான் வாக்கியமே இருக்கும். இதை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம் தமிழ் பாஷையிலயோ சம்ஸ்கிருத பாஷையிலயோ, இதம் குரு அப்படின்னு சொல்றோமே. இதே போலதான் ஸ்மிருதியிலையும் வேதத்திலையும் வச்சனங்கள்லாம் இருக்கும். இதம் குரு, இதை செய், இப்படிதான் வச்சனங்கள் இருக்கும் ஸ்மிருதியிலையும் இதுலயும் வேதத்திலையும். இந்த சூத்திரங்கள் அப்படின்றது எப்படி இருக்கும்னா அதுக்கு லட்சணமே இருக்கு. சூத்திரம்ன்றது எப்படி இருக்கணும் என்றால் அல்பாட்சரம், அசந்திக்தம், சாரவத் விஸ்வதோ முகம், அஸ்தோபம் அனவத்தியம் சூத்திரம் சூத்திரவிதோ விதுகு என்று ஒரு 6 தன்மைகள் சொல்லப்படுறது. அல்பாட்சரம் முதல் தன்மை என்ன அப்படின்னா அல்பாட்சரம், நிறைய வளவளன்னா இருக்காது சூத்திரம். அத்தாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, அத்தாத்தோ தர்ம ஜிக்ஞாசா, சேஷ பரார்த்தத்வாத், இப்படின்னு சின்னதா தான் சூத்திரம் இருக்கும். அல்பாட்சரம், அக்ஷரங்கள்லாம் நிறைய இருக்காது, அல்பமா சிறிதுதான் இருக்கும் அக்ஷரங்கள், அல்பாட்சரம். ஆனா அசந்திக்தம், இதுல சந்தேகம்லாம் வராது பெருசா.
வேதத்தினுடைய சந்தேகத்தை போக்குறதுக்காக தான் இது வந்திருக்கு. இது மறுபடியும் இந்த சூத்திரத்துல இருக்கிற இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் புரியலையே அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகத்தை விளைவிக்கிறதுக்காக எல்லாம் இந்த சூத்திரமானது இடம் கொடுக்காது. அல்பாட்சரம் அசந்திக்தம் சாரவத்து, அக்ஷரங்கள்லாம் கம்மியா தான் இருக்கு, அதுக்காக அர்த்தம் பெருசா இருக்காது அப்படின்னு நினைக்க கூடாது. இப்ப சாப்பிட்டால் இது குளித்தால் பசிக்கும் அப்படின்னு ரெண்டே வார்த்தை தான், இதை ஒரு சூத்திரம்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா இதுல என்ன சாராம்சம் இருக்கு? குளிச்சா பசிக்கும் அப்படின்றது லோகத்துல எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக ஒருத்தர் சொல்ல வேண்டியதான இது அவசியமே கிடையாது, சாரமே இல்லை இந்த வாக்கியத்துல. ஆனா அது போல இந்த சூத்திரமானது இருக்காது, சாரவத்தா இருக்கும், முக்கியமான அர்த்தங்களை கொண்டதாக இருக்கும். அல்பாட்சரம் அசந்திக்தம் சாரவத்து விஸ்வதோமுகம், அந்த அர்த்தத்தை சொல்றது ஒரு திசையில தான் சொல்றது அப்படின்னு கிடையாது, விஸ்வதோமுகம், எல்லா திக்குகளையும் பலவிதமாக பல கண்ணோட்டத்தோட அந்த சூத்திரத்தை பார்த்தா பலவிதமான அர்த்தங்கள் கிடைக்கும். அவ்வளவு அர்த்தங்கள் அங்க பொதிந்து இருக்கும் அந்த சூத்திரத்துல. சாரவத்து விஸ்வதோமுகம் அஸ்தோபம் அனவத்தியம் ச. அஸ்தோபம், ஸ்தோபம் அப்படின்னா நிரர்த்தகமான அக்ஷரம், நிரர்த்தகமான சொல்லு. அதாவது அந்த சொல்லுக்கு அர்த்தமே இருக்காது. கவிதைகள் பண்ணுவார்கள், கவிதைகள் பண்ணும் பொழுது அவர்களுக்கு சந்தஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அனுஷ்டுப் சந்தஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? ஒவ்வொரு பாடத்திலையும் இன்னும் அக்ஷரங்கள், இன்னும் எண்ணிக்கை கொண்ட அக்ஷரங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சில வரம்புகள், ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ அனுஷ்டுப் சந்தஸ்ன்னு சொன்னோம்னா ஒவ்வொரு பாதத்திலையும், பாதம்னா குவார்டர், கால் பாகம் இருக்கு இல்லையா? ஒரு ஸ்லோகத்தினுடைய கால் பாகத்துக்கு பாதம் அப்படின்னு பெயர். ஒரு சுவாமி கவிதை பண்றார், அவர் ஒரு பாதத்தை முடிக்கணும்னு பாக்குறார், 6 அக்ஷரம் தான் வந்திருக்கு, ஒரு 2 வார்த்தை பயன்படுத்தி இருக்கார், ரெண்டுத்தையும் சேர்த்து 6 அக்ஷரங்கள் தான் வந்திருக்கு. ஆனா சந்தஸ் பூரணம் பண்றதுக்கு என்ன வேணும்? 8 வேணும். அப்ப 2 அக்ஷரம் அவருக்கு வேண்டி இருக்கு. அவர் என்ன பதத்தை போடணும் அப்படின்றது அவருக்கு சரியா யோசிக்க முடியல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ச து அப்படின்னு போட்டார். 2 போட்டதுனால 2 அக்ஷரம் கணக்காயிருத்து, 8 அப்படின்னு கணக்கு வந்தாச்சு. ஆனா இதுக்கு அக்ஷரத்துக்கு அர்த்தம் கிடையாது, இது ஸ்தோப அக்ஷரங்கள். அந்த மாதிரி சூத்திரத்துல எல்லாம் இருக்காது. சூத்திரத்திலையும் தத்து சமன்வயா அப்படின்னு வருது, அங்கேயும் தத்து அப்படின்னு தூ அப்படின்ற சப்தம் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற அந்த தூ அப்படின்ற சப்தத்துக்கு ஒரு பெருத்த அர்த்தம் இருக்கு. ஆகையால இங்க சூத்திரத்துல அக்ஷரங்கள்லாம் கம்மியா இருக்கும், ஒவ்வொரு அக்ஷரத்துக்கே ஒரு மகத்தான அர்த்தம் இருக்கும். அதான் அஸ்தோபம். அனவத்தியம் ச, அவத்தியமற்றதாக, குறையற்றதாக இருக்கும். இன்னைக்கு வேதவியாசரோ ஜெய்மினி மகரிஷியோ ஒண்ணு சொல்லிட்டார், நாளைக்கு ஒருத்தர் இல்ல இது தப்பு அப்படின்னு மற்றொரு ரிஷி சொன்னார்னா முன்னாடி சொல்லப்பட்ட அந்த சூத்திரத்துக்கு ஒரு குறைபாடு சேர்றது, தவறு அப்படின்றதுதான், சரியான அர்த்தத்தை சொல்லல அப்படின்னு ஒரு குறைபாடு சேர்றது. அந்த மாதிரி இருந்தா சூத்திரம் ஆகாது. வேதவியாசருடைய சூத்திரம் அப்படி கிடையாது. ஒரு ரிஷி வேதவியாசர் சொன்னது தப்பு அப்படின்னு காட்ட முடியாது. ஆகையினாலதான் அந்த சூத்திரமாகவே இருக்கு. அஸ்தோபம் அனவத்தியம் ச சூத்திரம் சூத்திர விதோ விதுகு என்று இதுதான் சூத்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு 6 தன்மைகள் என்று சொல்லியிருக்கார்கள். மறுபடியும் ஒரு முறை விண்ணப்பிக்கிறேன். அல்பாட்சரம், கம்மியான அக்ஷரங்களை கொண்டது. சூத்திரம்னா வளவலன்னு இருக்கக்கூடாது, பெரிய வாக்கியங்கள், பெரிய பெரிய சென்டென்ஸ் எல்லாம் இருக்காது, சின்னதா தான் இருக்கும் சூத்திரம்ன்றது. அல்பாட்சரம் அசந்திக்தம், ஆனா எந்த ஒரு பதத்துக்கும் என்ன அர்த்தம்னு புரியலையே, இதுவா அதுவா சந்தேகம் இருக்கே அப்படின்லாம் இருக்காது, சந்தேகம் மற்றதாக இருக்கும். அல்பாட்சரம் அசந்திக்தம். அதே போல சாரவத்து, சாரமான அம்சங்களை கொண்டு இருக்கும், நமக்கு வேண்டிய அர்த்தங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குமே ஒழிய தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதுல இருக்காது. சாரவத்து விஸ்வதோமுகம், சொல்லக்கூடிய அர்த்தமோ பகுமுகமாக பல்வேறாக நம்ம அர்த்தங்களை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு கொண்டிருக்கும் அந்த சூத்திரமானது. விஸ்வதோமுகம். அஸ்தோபம் அனவத்தியம் ச, ஸ்தோபாட்சரம் நிரர்த்தகமான அர்த்தமற்ற வெறும் பாதத்தை பூரணம் பண்ணணும், எனக்கு ஒரு 4 வார்த்தையை சேர்த்து கொஞ்சம் பேஜஸை நிரப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஒவ்வொரு சொல்லுக்குமே, ஒவ்வொரு எழுத்துக்குமே அர்த்தம் இருக்கும். அஸ்தோபம் அனவத்தியம் ச, அவத்தியம் குற்றமற்றது, தவறாகவே சொல்லாது, சரியான அர்த்தத்தை சொல்லும். அஸ்தோபம் அனவத்தியம் ச சூத்திரம் சூத்திர விதோ விதுகு என்று இப்படிதான் சூத்திரத்தை, சூத்திரம் என்றது என்ன என்று அறியக்கூடிய சூத்திர வித்துக்கள் அவர்கள் தான் இதுதான் சூத்திரம் என்று சொல்லுவார்கள். இந்த சூத்திரத்தினுடைய லட்சணம் இது. ஆக இந்த வீடியோல என்ன பார்த்தோம் என்றால், எம்பெருமானார் சாதிச்சது ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு மேல நம்ம பார்க்க போறோம். ஆனா ஸ்ரீபாஷ்யம்ன்றது என்ன அப்படின்றதுக்கு ஒரு நுழைவாயில் வேணும், என்ன அப்படின்றது அதுக்குள்ள போறதுக்கு ஒரு துறை வேணும், படித்துறை மாதிரி வேணும் அந்த இறங்கறதுக்கு. அதுக்காக ஸ்ருதினா என்ன, ஸ்மிருதினா என்ன, முக்கியமா சூத்திரம்னா என்ன நம்ம என்ன பார்க்க போறோம்? வேதாந்த சூத்திரங்கள், பிரம்ம சூத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். ஆகையால சூத்திரம்னா என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல பார்த்தோம். சூத்திரம்னா என்னன்னு பார்த்தோம், வேதத்துல இருக்கக்கூடிய முரண்பட்ட அர்த்தங்கள்,
புரியலையே, சந்தேகமா இருக்கே, இதுவா அதுவான்னு தெரியலையே அப்படின்னு சந்தேகம் வர இடத்துல எல்லாம் ரிஷிகள்லாம் நமக்கு தெளிவுபடுத்துறார்களே, அதுதான் சூத்திரம். அவர்கள் சூத்திரத்தை கொண்டு தெளிவுபடுத்துவார்கள். ஆனா அந்த சூத்திரம் எப்படி இருக்குன்னா வளவலன்னு இருக்காது, கொஞ்சமா தான் இருக்கும். அல்பாட்சரம் என்று ஒரு 6 லட்சணம் அந்த சூத்திரத்துக்கு எல்லாம் பார்த்தோம். ஆகையினால இந்த சின்னதா தாத்து பிரம்ம ஜிக்ஞாசா ஜன்மாதியசயதா சாஸ்திரயோ நித்வா தத்து சமன்வயாத் இப்படின்னு சின்ன சின்னதா தான் வந்துட்டு இருக்கும் சூத்திரமானது. சூத்திரம் சின்னதா தானே இருக்கு, அப்ப நமக்கு அந்த அர்த்தம் புரியாது இல்லையா? அதுக்காக தான் உடையவர் வர எம்பெருமானார் என்ன பண்றாரு, ஸ்ரீபாஷ்யம் அப்படின்றது என்னது, அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு வேதவியாசர் வந்து சின்னதா சொல்லிட்டு போயிட்டார். அதுல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு உடையவர் பக்கம் பக்கமா எழுதுறார். அதுதான் ஸ்ரீபாஷ்யம் என்று ஒரு ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரு ஒரு ஃபோர்வர்ட் போல ஒரு அமைஞ்சது இந்த வீடியோவானது. இதுல இருந்து சூத்திரங்கள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் என்று நம்புறேன். மேற்கொண்டு நம்ம ஸ்ரீபாஷ்யம் ஏன் வர வேண்டும் அப்படின்றத பார்த்தாச்சு. ஏன்னா வேதவியாசர் சொன்னது சூத்திரம், வேதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் ஒழுங்கா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சூத்திரங்கள். சூத்திரத்தினுடைய அர்த்தம் சின்னதா இருக்கிறதுனால ஞானிகளுக்கு புரியும், நமக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் உடையவர் வந்து ஸ்ரீபாஷ்யத்தை சாதிச்சார் அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள ஸ்லோகம் தொடங்கி ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிச்சுட்டு போடலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீகர் திருவடிகளே சரணம்.